தேசிய அளவில் கவனம் பெற உதவிய அத்வானியின் ரத யாத்திரை, முரளி மனோகர் ஜோஷியின் ஏக்தா யாத்திரைகளின் வெற்றிக்கு வழிவகுத்தவர் மோடி. 1995 குஜராத்தில் பாஜகவை ஆட்சிக் கட்டிலில் ஏற்றியவர். ஹரியானா, இமாச்சல், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் பணியாற்றிய மோடிக்கு 1998 வாஜ்பாய் பிரதமரான போது கட்சியின் தேசிய செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. குஜராத்தில் 2001 கேசுபாய் பட்டேல் முதல்வர் பதவியில் இருந்து விலகிய போது அந்த பதவிக்கு வந்தார் மோடி. அப்போது ராஜ்கோட் தொகுதியில் இடைத்தேர்தலில் வென்றார். அப்போதில் இருந்து இப்போது வரையில் அவருக்கு வெற்றியே. அவரது ஆட்சியில் நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நாட்டையே உலுக்கியது. அதன் பிறகு 2002 குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அமோக வெற்றியை பதிவு செய்தது. மணிநகர் தொகுதியில் வென்றார் மோடி. 2007, 2012 குஜராத் சட்டப்பேரவை தேர்தல்களில் மோடி தலைமையில் குஜராத்தை தனது கோட்டையாக்கியது பாஜக. மணிநகரில் தொடர்ந்து வெற்றியை வசமாக்கினார். 2001 முதல் 2014 வரையில் முதல்வர் பதவி வகித்த மோடி குஜராத்தின் நீண்டகால முதல்வர் என்ற பெருமையை தனதாக்கினார். இதனை அடுத்து தேசிய அரசியலில் கவனம் செலுத்தினார் மோடி. அவரை பிரதமர் முகமாக வைத்து 2014 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது பாஜக. அந்த தேர்தலில் மெஜாரிட்டிக்கு தேவையான 272 இடங்களை தாண்டி 282 இடங்களை வென்றது பாஜக. வதோதரா, வாரணாசி தொகுதிகளில் வென்றார் மோடி. தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடித்த மோடி பிரதமர் பதவியில் அமர்ந்தார். வதோதரா தொகுதியை விட்டுக் கொடுத்தவர் வாரணாசி எம்பியாக தொடர்ந்தார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக உச்சம் தொட்டது. அதாவது 303 இடங்களை தனித்து வென்றது. வாரணாசியில் மீண்டும் மோடி வெற்றியை தனதாக்கினார். 2024 தேர்தலில் எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணியாக களமிறங்க பாஜக 240 இடங்களில் மட்டுமே வென்றது. இப்போதும் மோடிக்கு வாரணாசியிலும் வெற்றியே. தேர்தலில் தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்பது தோல்விகரமான வெற்றி என எதிர்க்கட்சிகள் பேசினாலும் அவரது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று அரியணை ஏறும் பலத்தை பெற்றுவிட்டது. கூட்டணியின் தலைவராக 3வது முறையாக பிரதமர் அரியணையில் ஏறுகிறார் மோடி. செய்திகளை